இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya. praise God உம்மை துதிக்கிறோம். praise God. hallelujah. இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஓ ரபா 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 ஷிபா ரபா 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 ஷிபா ரபா. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் பாடும். அவருடைய நாமத்திற்கு இணை ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆணிலும் மேலான நாமம், ஆதிவானவர் இயேசுவின் நாமம். ஆணிலும் பூவிலும் மேலான நாமம், ஆதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமே. நல்ல சந்தோஷமா ரிபல தரபர ஷிபர பரப. ஹalleluya. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், நாமம். சொல்லோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம், இன்ப நாமம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே. ஆராதனை உமக்கே. சொல்லுமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல சத்தமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தன் உயிருள்ள நாள் கடலாம் துந்து பாடிடுவே, உயிருள்ள நாள் கடலாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. ரிபலபர கபர பரபரதட. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி. ரிபரதர ஷபரபரபரதரபெரு உரா பரபர துரபரப ஷிபரபரபரபரபரிபரபரிபரபர.
நல்ல 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 சத்தமா ரீபரகா பரபல திரிபிரி ஷிபரபலபோ. இயேசு நல்லவர் 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 நல்லவர். அவர் நம்மோடு வருகிறார், அவர் நம்மோடு வருகிறார். அன்பான தேவன் அவர் நம்மோடு வருகிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மோடு வருகிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்த தேவன் நம்மோடு வருகிறார். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கரங்களை தட்டி. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. ஆறாவின் நீரை தேனாக மாற்றும் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுமா. தேவா எதினால் விசேஷித்தவன், அதை தினம் யோசிப்பவன். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மகள் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு கொண்டதாமே படுமர பர பலதர பரி பலதர மகள் கொண்டு சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. மகள் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாயாமே சந்தோஷமாரே வரபலம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா.
எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. நல்லா யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்தினீங்க. நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஏலோகிமம் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனாக இன்னும் இன்று பாடுவீங்க. ஏலோகிமம் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவனாக இன்னும் இன்று பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. சொல்லுங்க யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்கிறார், ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை, துதி போரை கைவிட மாட்டார். ரபரதரபரி பலதரபர சிவரபரபர கபரபரதரபர ஓலபரபரதரதரப. நல்ல கரங்களை தட்டி துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். ரபர கதர சிவரபரதரபரி பலதரபரப. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. நல்ல துதிங்க, 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 துதிங்க. தேவ மகிமை இறங்குது, தேவ மகிமை இறங்குது. கட்டுகள் உடையுது, மரண கட்டுகள் உடையுது. பாவ கட்டுகள் உடையுது, சாப கட்டுகள் உடையுது, வியாதி என்ற கட்டுகள் உடையுது, மரண கட்டுகள் உடையுது. எல்லா கருத்திர கட்டுகள் உடையுது, உடையுது. சாப கட்டுகள் உடையுது, உடையுது. நல்லா துதிங்க, 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 துதிங்க.
Rebala dura baraba shibara barakaba fire 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 akini 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 Yesuவின் வல்லமை இயேசுவின் வல்லமை rebara barabala barabala yanda yanda rodana shika Thank you Jesus Hallelujah Rebala dara barabala dara rebala dara Hallelujah Aviyanavare shatara barabara kabara balabori balabara barabara. Thank you Jesus. Ekana baraka baraka dandara dundara bal ni barashika baraka ni araka bariyandar yandar bol reke barashika baraka banin belcham inira chipavarum avare ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் தேவனின் வெளிச்சம் ரட்சிப்பவரும் அவரே ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் தீமை செய்கின்றவர்கள் எனக்கு செய்ய விரும்புகையில் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார் என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார் பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள் என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் தாய் தந்தையும் தள்ளி விட்டாடும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார் தாயும் தந்தையும் தள்ளி விட்டாடும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார் என்னை அவர் நிழலில் வைத்து காத்துக் கொள்வார் என்னை உயர்த்திடுவார் என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார் கண்மாலை மேலே என்னை உயர்த்திடுவார் என் தேவனின் வெளிச்சம் ரட்சிப்பவரும் அவரே ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் ஜீவனுக்காரனானவர் நல்ல கரங்களை தட்டி நல்ல துதிங்க துதிங்க கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஸ் Glory தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கு பழுதான சிறுநீரகத்தில் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு இப்ப அது உயிரடைந்து 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 ஃபெயிலியரான அந்த கிட்னி திரும்ப உயிரடைந்து ஓட ஆரம்பிக்கிறது நார்மலா இப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் நாமே நல்லா துதிங்க 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 ஹalleluya மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும் தேவ மகிமை இறங்கட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் தரத்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் 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 குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும்
பலவானின் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியட்டும் முறியட்டும் முறியட்டும். நல்லா துதிங்க 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 துதிங்க. நல்ல ஆவியில ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில, மற்றவங்க நல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு எவ்வளவு துதிக்க முடியுமோ, எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி துதிக்க முடியுமோ துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. Una bara bara bala da da bari bala da da bashi bara bara kabara bala da 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 da. Hallelujah. Bara bari bala da da bari bala da da ba. Satturu sirikayil Hallelujah. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சத்துருக்கள் உங்களை பார்த்து சிரிக்கும்போது நல்ல வாயை திறந்து துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். அல்லேலூயா சொல்லுமா. நல்ல வாய்த்தீல பலவீனத்தின் மத்தியில துதிங்க. கர்த்தர் உங்களை பலவான மாற்றுவார். நல்ல நல்ல ஆவில 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 எல்லா சர்ப்பங்கள் தேள்களின் கிரியைகள் எரியுது எரியுது எரியுது. பாதாளத்தின் வல்லமைகள் எரிஞ்சு ஓடுது எரிஞ்சு ஓடுது எரிஞ்சு ஓடுது. ஓ பாதாள கயிறுகள் மந்திர கயிறுகள் எரியுது எரியுது எரியுது. மந்திர துணிகள் எரியுது 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 எரியுது. ஃபயர் ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. மீண்டும் ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ரபரபலதரபஷிக பகரகலதரே. நல்ல நல்ல நிபாசேன ரபரபலபரிமலதரபரிம. முடிய வச்சு செய்யப்பட்ட மாந்திரிகள்லாம் எரியுது எரியுது எரிஞ்சு எரிஞ்சு ஒன்னெல்லாம் போகுது எரிஞ்சு ஒன்னெல்லாம் போகுது. Glory, 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 glory. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படுது செயல்படுது. Receive it, take it. ஹார்ட் பீட் நார்மல் ஆகுது நார்மல் ஆகுது நார்மல் ஆகுது. ஹார்ட் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுது. நல்ல நல்ல கரங்களை தட்டி Hallelujah. லிவர் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுது. தேவ மகிமை லிவர்ல இறங்குது. Glory, 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 glory. மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் உண்மையாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் உயிர்த்தெழுந்த உண்மை என்றார் நாமும் உயிரோடு இருப்பது உண்மை. ரபா ரபா. உங்க உறுப்புகள் உயிரோடு இருப்பது உண்மை. உங்கள் உறுப்புகள் உயிரடைவது உண்மை. உங்க பிசினஸ் உயிரடைவது உண்மை. நல்ல கரங்களை தட்டி உங்க ஊழியம் உயிரடைவது உண்மை. உங்க குடும்ப வாழ்க்கை உயிரடைவது உண்மை. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பயங்கரவாதங்கள் உலகம் எங்கும் இருக்கிற அந்த பயங்கரவாதங்கள் தீவிரவாதங்கள்
வேரோடு அழியும்படி அப்படியே யுத்தம் பண்ணி ஜெபிக்க போறோம். ராபா ராபா ராதா ராபா வித்தா. ஆமென். பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் வேரோடு அழியட்டும், அழியட்டும், அழியட்டும். அப்பா, காஷ்மீர்ல செயல்பட்ட அந்த அப்பா அங்க அப்பாவி மக்களுடைய உயிரை பழி வாங்கின அந்த தீவிரவாத இயக்கம் வேரோடு அழியட்டும். ஜெபம் பண்ணுங்க. வேரோடு அழியட்டும்பா. அழிஞ்சு ஒன்னெல்லாம் போட்டு இயேசுவின் நாமத்தில். அப்பா, இதுல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்திய கவர்மெண்ட் அப்பா எடுத்திருக்கிற முடிவு நிமித்தம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுப்பா. சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்பா. ஆனா தீவிரவாதம் மட்டும் அழியணும். ரபா ரபா ராதா ரபா ரேபா. எங்க தேசத்துல உலகம் எங்க இருக்கிற ஒவ்வொரு பயங்கரவாதங்களும் அழியட்டும். ஒவ்வொரு பயங்கரவாதிகளும் ரட்சிக்கப்படட்டும். மனம் திரும்பட்டும்பா, மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதுப்பா. அப்பாவி உயிர்கள் இனி பலியாக கூடாது. குற்றமற்ற ரத்தம் இனி தேசத்திலே உலகமெங்கும் இந்த பூமியில சிந்தப்படக்கூடாதுப்பா. எல்லா மக்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. அப்பா, இதுல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல வியாதியோ அந்த பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு சரீரத்துல இயேசுவின் வல்லமை இறங்க, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லாம் புதுசாகட்டும், எல்லாம் புதுசாகட்டும். உளவுத்துறைக்கு இப்போ அந்த பயங்கரவாதிகள் எங்க இருக்காங்கன்னு அந்த தகவல் கிடைக்கட்டும். உளவுத்துறைக்கு அப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்பா, எந்த தீவிரவாத அப்பா திட்டங்கள் அவங்க போட்டாலும் அதை உடனே ஆவியானவரை நீர் காட்டி கொடுத்துருங்கப்பா. காட்டி கொடுத்து தடுத்துருங்கப்பா. இப்படிப்பட்ட பயங்கரவாதம் நீ நடக்க கூடாதுப்பா. எந்த மூலையில நடக்க கூடாது. இஸ்ரவேல்ல அப்ப அந்த காசா பகுதியில் நடக்க கூடாது. ரஷ்யால நடக்க கூடாது. உக்ரைன்ல நடக்க கூடாது. இந்தியால நடக்க கூடாது. எங்க சிரியால, ஜோர்டான் எங்கே நடக்க கூடாது. எங்கும் தேவ சமாதானம், எங்கும் தேவ சமாதானம், எங்கும் தேவ மகிமை. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். அல்லேலூயா சலோவா, அல்லேலூயா ரப ரப லதரபா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இதனால் எங்களோடு இணைந்து ஆராதித்த ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் மேல தேவ மகிமை, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை அலையலையா இறங்கி வரட்டும். அலையலையா இறங்கி எல்லா கடன் பாரங்கள், வியாதி படுக்கைகள், மரண கட்டுகள் உடையட்டும். எல்லாம் மாறி போட்டும். சந்தோஷத்தான ஒவ்வொருவருக்குள்ளும் நித்திய ஜீவன் வேலை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். எல்லா கன மகிமை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துங்கள். உங்கள் யாருமே இயேசுவின் நாமத்தின் தவறால் பெண்கள் கூடத்துக்கு வாழ்த்து வரவிருக்கின்ற நாளிலேயே இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்க எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி ஹல்லேலூயா. 135 சங்கீதத்தில் சில வசனங்கள் நம்ம தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரம் இருக்கிறவர்களே அவர் துதியுங்கள். கர்த்தரின் நாமத்தை நம்ம எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அதற்கென்று இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்னுடைய துதியை ஹல்லேலூயா சொல்லி வருவார்கள். கர்த்தர் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை தமக்காக, இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக ஹல்லேலூயா அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் எப்பொழுதும் உங்கள் நாவல அதிகமாக இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் ஒவ்வொரு நொடியும் உணர்த்தி கொண்ட காரியம், சொல்லிக் கொடுக்குற காரியம், ஆண்டவர் துதிக்கும் துதியால் அந்த பூமியை நிரப்ப பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதர், கர்த்தர் உயர்ந்தவர். சொல்லுங்க, தாவீது சங்கீதங்கள் எளிமையா பண்ண தாவீது எத்தனையோ வேலைகளில் நெருக்கடி நேரங்களில் தன்னுடைய ஜெபத்தை, தன் வியாகுலத்தின் மனக்கிலேசத்தை பாடலாக பாடி ஆண்டுக்கு தெரியப்பட்டு துதித்து கொண்டே இருந்தான். எந்த சூழ்நிலையும் அவன் துதிக்க அவன் உள்ளம் சோர்ந்து போனாலும் தேவன் அதில் பதில் கொடுத்து ஹல்லேலூயா அவன் தன்னுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பல காரியங்களை தீர்க்கதரிசனமாக காண்பித்து
பின்னால் நடக்கப்படுற பல காரியங்கள் வேதத்தில் ஆண்டுடைய வருகை குறித்து, ஆண்டுடைய பிறப்பை குறித்து, ஆண்டுடைய மரணத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் லீகஸ்மாக கர்த்தவனை குணத்தினால் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் இந்த நாளில் கர்த்தவங்களை ஒரே பார்த்து செய்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் உதடுகளை ஸ்தோத்திரபலியாக அந்த கனியை பலியை செலுத்துங்க. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தையும் உங்களுடைய நாவையும் திறந்து சத்தமாக ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் அவர் தான் யாரு? ஹல்லேலூயா. மேலான தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு நிகரென்று இந்த பூமியில எதுவும் இல்லை, யாரும் இல்லை. மனிதர்கள் உண்டாக்கினார்கள், அவங்க சொல்லிக்கிட்டாங்க அதை உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் உண்டாக்கப்பட்டவர்களால் உண்டாக்கப்படவில்லை, இருக்கின்ற ஒரு காரணத்தினால் புதிதாக உருவாக்கப்படவில்லை, ஜெனிப்பிக்கப்பட அவர் உருவாக்கப்பட்டார். அவரை உருவானவர். ஹல்லேலூயா. பிதாவினால் குமாரன் உருவாக்கப்பட்டார். அதே போல பிதா உருவானவர், பிதாவினால் தூதர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் கர்த்தர் உருவாக்கினார், ஆனால் அவர் உருவானவர். அவரை யாராலும் உருவாக்க முடியாது. அவர்தான் உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வானத்தில் பூமியிலும் எல்லா ஆழங்களிலும் அவர்தான் தனக்கு சித்தமான எல்லா காரியங்களும் செய்கின்றார். மனிதர்கள் போக முடியாத பல ஆழங்கள் உண்டு, அங்கும் உயிரினங்கள் வாழ்கின்றன, அவைகளையும் கர்த்தர் போஷிக்கின்றார். நீங்கள் டிஸ்கவரி சேனல் எத்தனையோ சேனல் தான் எம்எல் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா பல 1000, 30,000, 40 அடிக்கு ஆழங்களை, கடல் ஆழங்களில் ஈஸியாக மனிதர்கள் யாராலையும் செல்ல முடியாது. அதற்கென்று பிரத்யேக உடை அணிந்து, அதற்கென்று பிரத்யேக கருவிகள் கொண்டு தான் அடியில் போக முடியும். அவங்களுக்கு சுவாசிக்க முடியாத தண்ணீர்க்கடியில் அதற்கென்று பிரத்யேக அந்த ஆடைகள் கொண்டு போகும்பொழுது அது அடியில் அத்தனை மிக அழகான வகையான கலர்களான எத்தனையோ மீன்கள் போன்று உள்ள பாம்புகள் போல உள்ள மீன்களே வகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற இங்கே மேலே உள்ள மீன்கள் சாதாரண மீனுடைய உடலமைப்பு. ஆனால் கீழே போக ஜெல்லி ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், அப்படி எத்தனையோ விதவிதமான முள்ளமஞ்சை போல உருவம் உள்ள மீன்கள், எத்தனையோ மீன்கள், பாம்பை போல ஊந்து போக்கின மீன்கள், எத்தனையோ விதவிதமான மிகப்பெரிய நீளத்தை மீன்களை முதற்கொண்டு மிக சிறிய அமீபா வரையுள்ள சில ஸ்டார் ஃபிஷ், ஜெல்லி ஃபிஷ், அப்படி எத்தனையோ விதமான அத்தனை ரகங்களும் அங்கு உயிர் வாழ்கின்றன. அந்த அடியில் அத்தனுக்கும் கர்த்தர் போஷிக்கின்றார். அவருடைய சித்தம் தான் நடக்கின்றது. உணவு சங்கிலியில் யாருக்கு உணவாக வேண்டும், எதுக்கு உணவாக வேண்டும் என்று கர்த்தர் வரையறை வைத்துள்ளார். ஹல்லேலூயா. அவர் தான் பெரியவர் இந்த பூமி. அதே போல மனுஷன் போக முடியாத உயரங்கள் 30,000 அடி, 40,000 அடிக்கு மேலே ஃப்ளைட் போகும்போது அதற்கும் மேலாக உயிரினங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அங்கிருந்து நாம் பூமியை பார்க்கும் பொழுது மிக சிறியதாக ஒரு புள்ளி போல் தோன்றும். மனிதர்களே அடிக்கடி தன்னுடைய அலுவல் நிமித்தமாக நிமித்தமாக போய் செல்லும்போது அடிக்கடி ஃப்ளைட் பண்ணுறவங்க பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு தண்ணி ஒரு பெருமை வாய்ந்த நாம் வானத்தில் பறக்கிறோம், பூமியில் உள்ளவங்களாம் ஆத்மா இருக்க போல, அப்படிப்பட்ட போகாத பயணத்தில் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இல்லாத, பொருளாதார வசதி இல்லாத மற்றவர்களை பார்க்கும்போது ஒரு அற்பமாக நினைக்கின்ற காரியம் உலக அளவில் மனிதர்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய காணப்படுகிறது. அப்படி ரொம்ப ஃப்ளைட்டாக அப்படி பிஸியாக போகிறவங்க யோசித்து பாருங்க. அங்கேருந்து பார்க்கும் அந்த பூமி சின்னது, ஆனால் அதை விட பல 1000 அடிக்கு மேலே பரலோகம் இருக்கிறது. அங்கே இருந்து பிதா ஆண்டு சொன்னார், பூமி எனக்கு சிங்காசனம், என் சேர் வைக்கிற இடம் பூமியின் பாதப்படி, வானம் என்னுடைய சிங்காசனம், என்னுடைய சேர் உட்கார இடம் தான் வானமே. அதுக்கு மேலாக அவருடைய வாசலம் அவர் இருக்கின்ற இடம் இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரியவர் யோசித்துப்பாங்க. நம்முடைய மனதுக்கு மூளைக்கும் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாதவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். உங்கள் நடுவில் அந்த கால் வைக்கிற இடம், அந்த காலில் தூசியாக ஒட்டின நாம தான் நான் மண்ணென்று நினைவு கொள்கிறார். இந்த மண்ணிலிருந்து நம்ம உண்டாக்குறாரு. ஆனால் இந்த மண் மேலே இன்றைக்கு இந்த அழிந்து போகிற இந்த மண் பாண்டத்தில் அவர் மகிமையின் ஆவியை நமக்குள் வந்து நம்மை போல் பரிதபிக்கப்பட்டு, நம்மை போல் பல சோதனைகளுக்கு பாலுக்கு உட்படுத்தப்பட்டு, ஹல்லேலூயா, உங்களை போல் அவர் சோதிக்கப்பட்டார், உங்களை போல் பாடுபட்டவர், உதவி செய்ய நமக்கு வல்லவர்.
மண்ணோடு மண்ணாக கலந்து மண்ணோடு மண்ணாக யோசித்து பாருங்க. நீங்கள் 6 மணி தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இந்த தரையில் ஓடுற ஒரு எறும்பு கஷ்டப்படுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க, அந்த எறும்புக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆனால் அந்த எறும்பாக மாறி எறும்போடு கூட இருந்து வழிநடத்திங்கன்னா உங்களால் அது முடியுமா? யாராலையும் முடியுமா? நான் இந்த சிறு உயிர் கஷ்டப்படுது, நான் அதாக மாறி அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் என்று யாராலும் நினைக்க முடியுமானா அவ்வளவு பெரிய தேவன் ஹல்லேலூயா தன்னுடைய எல்லா மகிமை விட்டு இறங்கி தூதர்கள் மத்தியில பரிசுத்தர் என்று பாவம் இல்லாத இடம், பரிசுத்த கண்ணன், தீமையே பார்க்க மாட்டார், தீமையை அறியாதவர், பாவத்தை அறியாதவர், நமக்காக பாவமாகி எல்லா பலி நிந்திர அவமானத்தை ஏற்று நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு நமக்கு சமானத்தை உண்டு ஆக்கள் அவர் மேல் இருந்தது. நம்முடைய பாடுகள் நம்ம துக்கங்களை ஏற்றுக்கணும். நாம் செய்த அக்கிரமங்கள் நம்ம செய்த தண்டனைக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஒரு கடவுள் என்று ஒரு உண்டால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் மற்ற எல்லாம் அவங்க வணங்குறவங்க அதுக்குன்ற ஒரு பலி கேட்குது. எனக்கு ஆடு மாடு வேணும். சில இடங்கள்ல நாட்டு சைடெல்லாம் சிறு குழந்தைங்களே பலி கொடுக்காங்க, நிறைய பலி கொடுக்காங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அநேக வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க, உட்கார வைக்கப்பட்டு அவங்க உட்கார்ந்த அந்த விதத்திலே தலையை எடுக்கிறாங்க. அதை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான கூட்டம், 5-6 வாலிபர்கள் தலை இல்லாமல் அவங்களுடைய உடல் அல்ல அதிலே கிடக்கு, தலையும் ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. ஆனாலும் அடுத்தது ஒரு ஆளை போட்டு உட்காரச்சு. ரொம்ப சர்வசாதாரண மனித நரபலி இப்படி கேட்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன் பாவத்துக்காக உனக்கு சமாதானம் கொடுக்க, நீ செய்த அக்கிரமங்களுக்காக நான் என்னையே ஒரு ஆடாக என் ரத்தத்தை நான் சிந்தனை என்று சொல்லி பலியானார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவரை ஆராதிக்க வேண்டும், அந்த நன்றி உணர்ச்சியோடு துதிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தேன், கொலைக்காரன் விபச்சாரக்காரனையும் அவர் மன்னித்தார், இரக்கம் பாராட்டினார், அவனுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டார். எப்பேற்பட்ட கல்லனையும் கர்த்தர் ஹல்லேலூயா நேசித்தார். எப்பேற்பட்ட விபச்சாரப்படியோட மகளையும் மகளே என்று தான் சொன்னார். இந்த பூமி அவங்களை விபச்சாரின்னு சொல்லிச்சு. இந்த பூமி நீ ஒரு கொலைகாரன். பூமியில மக்களுக்கு ஒரு சுபாவம் என்னன்னா, ஒரு மனுஷன் கொலைகாரனா இருந்து பாவம் செய்து ஜெயிலுக்கு போயிட்டு அவன் மனம் திரும்ப தண்டனை காலம் முடிந்து வெளியே வரும்பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எங்க போனாலும் அந்த பழைய சூழ்நிலை சொல்லி நீ இப்படி பண்ணாதானே, நீ ஒரு கொலைகாரன் தானே, நீ கொலைகார பிள்ளை, கொலைகார மனைவின்னு சொல்லி குத்தி பேசி அவங்க திரும்பி அவங்க பழைய நிலைக்கு தள்ளி அவங்கள துன்புறுத்தி அவங்கள வாழ்விடாம பண்ணுவாங்க. இதுதான் மனிதர்கள் செய்யற ஒரு குணம். ஒரு சின்ன தவறு அறியாமல் செய்தாலும் அவங்க ஏதோ ஒரு காவத்துல ஆத்தத்துல கொலை செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் மன்னிக்கின்ற தகப்பன். ஹல்லேலூயா. மனிதர்கள் இப்படிதான். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா இரக்கமுள்ள தேவன், நம்மை படைத்த தெய்வம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவங்களும் மனம் திரும்பி அந்த பாவத்தை விடும்பொழுது கர்த்தர் அவங்க இரக்கம் செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம இன்றைக்கு ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாம நம்ம செஞ்ச பாவத்தை நம்ம சிந்தையில எத்தனையோ நபர்களை நம்ம சிந்தையில அவங்களுக்கு கெடுதல் பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். நம்முடைய மனதை நினைத்திருக்கின்றோம். நம்முடைய நாவால நம்ம வீடுகளில் பேசின்றோம். அவங்க செய்யாத தவிர எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசுறேன். விபச்சாரத்தை பிரியப்பட்ட ஸ்திரிய ஒருவனுக்கு தெரியுது, அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் கொண்டு தெரியும். ஆனா அந்த கூட்டத்தில் எல்லாருமே அவங்க கல்லறியும் வச்சுல அந்த 2 பேர் கல்லறியும் மற்ற எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவங்களும் கல்லறியாங்க, நாமளும் கல்லறிவோம். எதுக்குன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஆனா எறிவோம். இப்படி இன்றைக்கு ஒரு மனிதனை போட்டு அடித்து கொண்டிருந்தால் எதுக்கும் யாரும் அடிக்காங்க, நம்மளும் போய் அடிப்போம். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய சுபாவம். என்ன நடந்தது என்று தெரியாம அதை பத்தியே அவங்களுக்கு புரிதல் இல்லாம அந்த உண்மையான தன்மை அறியாம எல்லாரும் பேச நானும் பேசுறேன் என்று பேசினால் கர்த்தரை கண்டிப்பா உங்களுக்கு ஆக்னி திருப்பி கொடுப்பார். கண்டிப்பாக யாரையும் தெரியாம குற்றம் திருப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நியாயம் திருப்ப அவர் காரணம். நீங்க மற்ற குற்றவாளியை தீர்த்தா உங்களை நோக்கி நீங்க மற்றவங்க ஒரு விரல் தான் நீட்டீங்க, ஆனா மற்ற 9 விரல் உங்களும் தீர்க்கும். மற்ற அதே திரும்படி நீங்க தீர்க்கப்படுவீங்க. நீங்க அவங்க செய்த அதே பாவத்தை அதே சூழ்நிலையை கத்த உங்க மேல சுமத்தும். அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி நடக்கிறீங்க என்று கத்த பாப்பாரு. அதனால யாரையும் ஈஸியாக ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த பாவியோ அந்த ஸ்திரியோ அந்த புருஷனோ மனம் திரும்பி நான் என்ன செய்ய மாட்டேன் என்று அவனுடைய இறக்கம் செய்ய கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிப்பார். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவரே இதே போல என்னைய
பார்த்தது இல்லாமல் என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமா வச்சிருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த சூழ்நிலையும் நீங்க என்னை விலகாம வச்சிருக்கீங்க என்று ஒவ்வொரு நொடியும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்களும் பாவிதான். வேதவசனம் சொல்கிறது, எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போகி அவனவன் தன் தன் சொந்த வழியில் நடந்தான். அவனுக்கு முன்பாக என்ன தோணுதோ அதை செய்தான். வழி தப்பி ஆட்டை போல ஆடுகள் கெட்டி போட்டா ஒரு இடத்துல கிடக்கும். நாள் முழுது கெட்டி போட்டு அந்த இறைக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையில் திறந்துடும் பொழுது அது திபுதுன்னு மொத்தமா தனக்கு கண்முன் என்ன இடம் காணப்படுதோ அது இஷ்டத்துக்கு ஓடுமா. கட்டி போட்ட அந்த காரிய நிமித்தமாக இப்ப நமக்கு விடுதலை கிடைத்தது, சொந்தம் கிடைச்சிட்டு சொல்லி அதே போல எல்லாரும் அவனவன் வழி தப்பி திரிந்தான். ஆனால் பிதாவாகிய தேவன் குமார இயேசு கிறிஸ்து மேல எல்லா அக்கிரமத்தையும் பாவத்தையும் வில பண்ணினார். நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டை போல் அவர் கொண்டு போகப்பட்டார். முடிவெட்டுறதுக்கு முன்னாடி கொண்டு போகிற ஆட்டை போல சத்தம் போடாம இருந்தார். அவர்கிட்ட வாயில வஞ்சனை இல்லை, யாரையும் கெடுத்து பேசல, கபடி இல்லை, யாரையும் தப்பா பேசல, அவர் யாரையும் அப்படி தப்ப சொல்லல. விபச்சார ஸ்திரியை கூட மன்னிக்க செஞ்சாரு, குஷ்டரோக தொட்டு சுகமாக்கினார். ஆனாலும் அவருக்கு நியாய தீர்ப்பை நியமித்து அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாங்க. அவரை செய்யாத பாவத்துக்கு அவர் மேல கலங்கம் பண்ணினார் என்று அப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு அவரை அடிக்க ஒப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையும் தனக்கு எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ், பிதாவுக்கு ஈக்குவலா இந்த பூமி அவரை உண்டாக்குனார். பிதாவ தேவன் எல்லாவற்றையும் கீழே கடலுக்கு கீழேயும் மேலே வானத்திலையும் பாதாள நரகம் எல்லா வல்லமையும் பிதாவுக்கு என்ன ரைட்ஸ் செஞ்சோ அதே ஈக்குவல் ரைட்ஸ் குமாரனுக்கு அந்த நிலையிலும் குமாரன் போல உருவெடுத்து வந்தார். தவிர அவருக்குள்ள அத்தனை வல்லமை பவர் எல்லாமே இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர் அந்த சூழ்நிலைக்கு தன்னை அடாப்ட் பண்ணி கொண்டார் அவர். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நினைத்தா அந்த இடத்துல இருந்து அவரால் மறைஞ்சு பார்க்க முடியும், அவரால் வெளிவர முடியும். ஆனால் பிதாவுக்கு சமமா இருந்தோ அதை எனக்கு லாபம், எனக்கு என்ன வளமா இருக்கு பாரு, என்னால் எல்லாம் முடியும், நான் தான் வானத்தை பூமி உண்டாக்குனேன், எனக்கு எல்லாம் முடியும் என்று சொல்லி அவர் தன்னை அப்படி சொல்லாம இந்த மரணம், சிறிய மரணத்தின் மூலமாக ஒரு தன் முன் வைக்கப்பட அந்த சந்தோஷத்தை பார்த்தாரு. அவர் தன் ஆத்ம மரணத்தை ஊற்றினால ஒரு சந்ததி எழும போகிறது. அவர் தன்னுடைய சந்ததியை பார்த்தார். இந்த ரத்தத்துல ஒரு நீதிமன்ற சந்ததி பிறக்கும். ஹல்லேலூயா. அந்த சந்ததிக்கென்று என் ரத்தத்தை நான் ஊற்றினேன், அவங்க பாவத்தை ஜெயிப்பாங்க. தன் ஆத்மார்த்தன் பலனை அவர் அதுக்காக அவர் வருத்தப்பட்டாலும் தன்னுடைய ரத்தத்தை சிந்த நிமித்தமாக ஒரு சந்ததி எழும்பும். அந்த சந்ததி கிறிஸ்துவே ஒரு நீதிமான்களாக்கப்பட்ட சந்ததி எழும்பி பாவத்தை சாபத்தை ஜெயிக்கும், ஜெயிக்கும், என்னை போல் அவங்க ஜெயிப்பாங்க என்று சொல்லி அத்தனையும் சகித்தார் நமக்காக. சிலுவை மரணம் பண்ண கீழ் படிந்தார். அவர் தன் சந்ததியை கண்டு நிறுத்தினாலே மகிழ்ச்சியா இருப்பார் என்று ஏசாயா 53 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி நீங்கள் தான், நீங்க ஜெயிக்க வேண்டும், நீங்க பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று ஆதாம் இழந்த அந்த திரும்ப சாயலை அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக பலியாக்கப்பட்டார், நமக்காக உடைக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அதை நினைத்து நீங்க நினைச்சணும், கர்த்தர் நல்லவரப்பா நல்லவரப்பா. ஹல்லேலூயா. செய்த நன்மை நினைக்க வேண்டும். ஒரு உலக பழமொழி உள்ளது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஹல்லேலூயா. ஆண்டு நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாரு. சிறு சிறு நம்ம வாழ்க்கையில பலவீனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பட்டங்கள், ஆனாலும் உலகத்தை அவர் ஜெயித்தார், நாம் ஜெயிப்போம் சொல்லணும். ஹல்லேலூயா. என் தகப்பன் இயேசு கிறிஸ்து ஜெயித்தா நான் ஜெயிப்பேன். என் அப்பா ஜெயிச்சாரு. ஹல்லேலூயா. என் அப்பா பிசாசு ஜெயித்தா நான் ஜெயிப்பேன், என் அப்பா மரணத்தை ஜெயித்தா நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா அதிகாரங்களும் எனக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியில வாழும்பொழுது சீஷர்கள் 2 பேரை அனுப்பும்பொழுது சொன்னார், என் நாமத்தை நீங்க புறப்பட போங்க. அப்ப பிசாசுகள்லாம் போகும் சொல்லி பிணியாளிகளை துரத்தையும் பிசாச துரத்தையும் பிணியாளிகளை சுத்தப்படுத்தையும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அப்போ அவங்க எல்லாம் நோய் சுகமாவது பிசாசோடு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு முன்பு அப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. தேவ அபிஷேகம் பற்றி யாரா ஒரு சிலருக்குள்ள அந்த அபிஷேகம் பாடும்பொழுது தாவீதுக்கு மேலே சவுல் ஓடுனான். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்ததுல அவங்க கட்டதில்ல ஃபர்ஸ்ட் அவங்க நடக்க அவங்க ரொம்ப சந்தோஷம். ஏசோட சொல்றாங்க சந்தோஷமா, ஏசப்பா ஏசப்பா இப்படி நாங்க ஜெபிச்சோம், பிசாசெல்லாம் ஓடுது ஓடுது ஓடுது. அப்ப ஆண்டு சொன்னாரு, பிசாசு ஓடுறக்கா நீ சந்தோஷப்பட, இதுக்கு போய் சந்தோஷப்படுறிய, உன் பேர் ஜீவபஸ்ல இருக்க, அதுக்காக சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய உண்மை.
நாம் நரகத்துக்கு போகாமல் அந்த பிசாசை போல, அந்த பிசாசின் முடிவு என்னது? அக்னி, எரிகிற அக்னி கடல்ல தள்ளப்படும். பிசாசோன சேர்ந்த தூதர்களும் இன்றைக்கு பிசாசுக்கு ஒப்புக்கொடுக்கிற மனிதர்களும் நரகத்தை தள்ளப்படுவாங்க. அதுதான் அவங்களுடைய முடிவு, ஆக்கினி தீர்ப்பு. அந்த பிசாசுல போற இடத்துக்கு நீ போகல, உன் பேர் ஜீவன்ல இருக்கு, நீ தப்பிக்கப்பட்ட. அதை பார். ஹல்லேலூயா. அதை நோக்கி பார், உன் பேர் ஜீவத்தில் இருக்கு, அதுக்காக சந்தோஷப்படு. பிசாசு துரத்துறதுக்காக சந்தோஷப்படாத. இன்னைக்கு வரங்கள் உள்ளவங்களை ரொம்ப ஆண்டுக்கு கடவுள் மாதிரி பேசுறாங்க, அவங்களுக்கு கனப்படுத்த வேண்டும் படுத்தாங்களே. ஆனால் கடைசி கால ஊழியம் என்பது எல்லோருமே ராஜரிக ஆசாரியர்கள், எல்லோருமே ஆசாரிய ராஜாக்கள் தான். விசுவாசி ஊழியர்கள் என்ற வேறுபாடு கிடையாது. அது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றைக்கு மக்கள் ரொம்ப அதிகமாக கொண்டாடுறாங்க. அது தவறு. ஆண்டருக்கு ஈக்குவலை யாரையுமே கொண்டாடக்கூடாது. கொண்டாடப்படக்கூடிய ஒரே ஒரு கடவுள் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் தான் பூமியில சித்தமான கரை செய்கிறார். கடல் கடையிலையும் வானத்துக்கு மேலேயும் எவ்வளோ உயர்ந்த எவரெஸ்ட் மலை, இமயமலை, எத்தனையோ உயர்ந்த மலைகள் உண்டு. பூமியில் ஆல்ஸ் மலை, எல்லா மலைகள் உண்டு. அத்தனை மலைகளிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன, மனிதர்கள் வாழ்கின்றார்கள். எல்லோருக்கும் கர்த்தர் கொடுக்கின்றார், அழைக்கின்றார், போஷிக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமான செய்கின்றார். அதனால் நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் புல்லுக்கும் கொடுக்காரு, உங்களுக்கு கொடுக்காரு. ரோட்டு ஓரில் கிடக்கின்ற மலைக்கு மேலே நிறைய தாவரங்கள் உண்டு. அங்கே போய் யார் தண்ணி ஊற்றல, உரம் போடலை, களை பறிக்கலை. ஆனாலும் எத்தனையோ மரங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கின்ற மரங்கள். பூமியில தான் மனுஷங்க இருக்கிற இடத்துல ரோடு போட வேண்டும் என்று, ரோட்டை விரிவாக்கம் என்று பழமையான பல ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி இன்னைக்கு வீழ்த்துறாங்க. சூரியனுடைய அந்த ஓசோன் லேயரே கிழிந்து போகிற அளவுக்கு வண்டிகள் ஓட்டி 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 அந்த புகையை போய் பார்த்து இனி வருங்காலங்களில் ஓசோன் லேயரெல்லாம் போய் பூமியில் டைரக்டாக அந்த சூரியனுடைய கதிரில் விழுந்து ஆண்டு சொன்னபடி இந்த பூமி அக்னிக்கு வைக்கப்படும் என்று அக்னியால் இந்த பூமி அழிய போகிறது. அதுக்கு நேராக பூமி சென்று கொண்டிருக்குது. மனிதர்கள் அவ்வளோ மாசமாக எனக்கு இயற்கை அழிக்காங்க. ஆனால் மலைகள் எவ்வளோ 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 ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மலைகள் இருக்கிற அமேசான் காடுகள், எத்தனையோ காடுகள் என்று காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்கின்றார். தனக்கு சித்தமான காரியங்களை அங்கு செய்தார். அதற்கே செய்வாரானால் உனக்கு செய்தார் நிச்சயம் அல்லவா. இன்னத்தை உடிப்போம், இனத்தை குடிப்போம், இனத்தை பேசுவோம் என்று கொலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே காலத்தை எல்லா காரியங்களும் நேட்டாக செய்திருக்கின்றார். உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம், வேலை வாய்ப்பா, வீடு கட்ட முடியலையா, வாகனம் வாங்க முடியலையா, கர்ப்பத்தை காணியா, காத்திருங்கள். ஏற்று வழியில கர்த்தர் உங்களை வீட்டார். நீங்க செய்ய காரியம் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை துதிங்க. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அவர் எகிப்து என்ன செஞ்சார்? மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையேற்றும் அடித்தார். பார்வோனுடைய கடின இருதயத்தை அவர் என்ன செய்தார்? பலமுறை மாற்ற முயற்சித்தார். 9 வாதைகள் கொடுத்து பார்த்தார். அந்த 9 வாதம் வரும்பொழுது பயப்படுறான். ஆனால் வாதம் முடிஞ்சு திரும்பி மோசிட்டு, ஐயோ மோசையே எனக்கு ஜெபி, நான் அங்கே மதிக்கிறோம் என்று சொல்லும் போது மோசை ஜெபிக்கும் பொழுது நார்மலாக திரும்பி அந்த சூழ்நிலை மாறிடுது. அந்த பேன் தவளை, அந்த வண்டி எல்லாம் போயிடுது. நார்மலான திரும்பி இருதயம் கடினப்படுகிறது. கிட்டத்தட்ட இது வேதத்தில் அடுத்தடுத்து சொல்லப்படுது. ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த இடைவெளியில் அவங்க அவ்வளோ நாளாக அவங்க போராடுறாங்க. திரும்ப கடைசியாக தான் அவர் வேறு வழி இல்லாமல் ஆண்டு எப்பொழுதுமே சத்துருக்களை கூட நேசிக்கின்ற தகப்பன். சத்துருக்களுக்கு அவங்க மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியட், கிருபையின் காலம் நீட்டிக்கப்படும். அது அவங்களுக்கே தெரியாது. இதுலயாச்சும் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா, திரும்ப மாட்டான் என்று. யாரையுமே ஆண்டு உடனடியாக அழிக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டில் அப்படி அழித்த தேவன் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் தேவனாக, இருக்கிற தேவனாக எவ்வளவு பாவம் செஞ்சாங்க. அவங்க திரும்ப எப்படியா என் பிளான் என்ற வரமாடா என்று திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த கிருபையின் காலத்தை நீட்டி கொடுத்து கொண்டிருப்பார். முதலாவது சிரிச்சிப்பார். அப்புறம் பெரிய தண்டனை அவங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்து அவங்க எதற்குமே செட் ஆகல, ஒத்துவரில் அவங்க மனம் திரும்பவே இல்லை என்று
அவங்க பார்த்த பிற்பாடு தான் அந்த அவங்களுடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை, தலைச்சங்களை சங்கரிப்பார், குழந்தைகளை அடிப்பார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியம் நடக்கும். அது கூட சிற்றை எண்ணி, சரி இதுலையாவது ஆண்டவர் எனக்கு தானே தந்தார், நான் இவ்வளவு அவமானப்பட்டேன், இதில் நான் மணந்துடும் என்று ஒப்புக்கொட்டால் அதோட விட முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னொரு குழந்தை கொடுக்க வல்லவர். ஆனால் அந்த பார்வன் மனம் திரும்பவே இல்லை. குழந்தைகள் அடித்தார். சரி கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு பின்னாடி அவனை கடினமை ஆண்டவனை முழுதுமாக அழிக்க சித்தம் வந்து பின்னாடியே போகிறான். எப்படி நான் அவனை விடலாம், எப்படி நீ என்கிட்ட தப்பிச்சு போகலாம், அவனை எப்படி விட்டேன் என்று பின்தொடர்ந்து போய் அவங்கள குடைச்சல் கொடுத்து, அவங்க இடைஞ்சல் கொடுத்து, அவங்கள நிம்மதி கெடுத்து, அவங்கள பயம் காட்டி, அந்த கடைசி நொடியிலேயும் பிசாசின் குணம் இப்படி தான். ஆனால் ஆண்டவர் குணம் அது கிடையாது. அவங்க செஞ்ச பாவத்தை முதுகு பின்னாடி எரிஞ்சு விடுவார். நீங்கள் நம்பி ஒரு ரகசியத்தை ஏசப்பட சொன்னால் அது எங்கேயும் வெளியே போகாது. ஆனால் எந்த மனுஷன்ட்டையும் ரகசியம் என்னன்னா, இவங்ககிட்ட நம்பி ரகசியம் சொல்லலாம்னு சொல்லி யாரையும் நினைக்க முடியாது. உடனே யார்ட்டையா சொல்லிடுவாங்க, இதுதான் மனசு சுபம். ஆனால் ஆண்டவர் வந்து உங்கள் பலவீனங்களை, உங்கள் குறைகளை மற்றவங்க சொல்லி சொல்லி அசிங்கப்பட்ட மாட்டார். ஹல்லேலூயா. மூடுவார், மறைப்பார். அதுதான் தேவனுடைய சுபாவம். நீங்கள் வெளிப்பட்டு அசிங்கப்பட்டு தூற்றினா அதை பிசாசு சுபாவம். அப்படி செய்தால் நீங்கள் இன்னைக்கு பிசாசு பிள்ளைங்க. நீங்கள் அப்படியோட அபிஷேகம் சபையில் ஊழியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. குற்றத்தை மூடுவது வந்து தான் தேவனுடைய சுபாவம். பிசாசு நிர்வாணத்தை காட்டி அசிங்கப்படுத்த பிசாசு சுபாவம். பிசாசு அன்றைக்கு பார்வன் அப்படின்னு செய்ய அவனை அழிக்கிறதுக்கு அவனை தோண்டி விட்டு கடைசியாக அவனை அழிந்து போனான். இந்த நாளில் நிகழ்ச்சியை பக்கங்களோடு கூட கரெக்டாக பேசி கொண்டிருக்கார். அப்படி விட சிந்தனை சூழ்நிலை இருந்தால் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் யாரையும் அறியாமல் நான் யாரையும் நியாயந்திருந்தால் குற்றம் தீர்த்திருந்தால் பேசிதான் என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே. அந்த பார்வனை கடந்து போல என்னுடைய பிள்ளைங்கள் கடக்கக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைங்களை என் குடும்ப ரத்தத்தில் மூடுற ஆண்டவரே. அந்த செய்த பாவங்கள் யாரோட ரத்தப்படி எனக்கு வரக்கூடாது சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அப்பா, எந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னை மன்னிக்கிறீங்க, எனக்கு என்னை நேசிக்க நீங்கள் தான் பெரிய ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இந்த சூழ்நிலையும் நான் உங்களை நேசிக்க, உங்களுக்கு பிரியமாக நடக்க, உங்களை போல எல்லாரையும் நேசிக்க பார்க்க, உங்களை போல எனக்கு சிந்தை கொடுங்க. நீங்கள் எப்படி எல்லாரையும் பார்த்தீங்களோ, ஒரு சகையு வீட்டில் போய் அவனை இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு தான் சொன்னா தவிர, நீ பாவி, நீ பாவத்தான் செய்த பணம் இருக்குது, அதனால நான் உள்ள வரமாட்டேன் சாப்பிட மாட்டேன் சொல்லலை. உடனே போனார். அவனை அறியாமல் ஆண்டவரை பார்த்த உடனே பாவ உணர்வு அவனுக்குள்ள வந்து இந்த பாவத்தை அறிக்கையிட்டு மணந்துடணும். உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு பாவ உணர்வு வந்து அவங்க பாவத்தை விட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாண போதகர்களாக நிறைய பேர் ஆலயத்து வழியாக ஆண்டு அடிப்பார், தசம கொடுக்க அவனை ஆண்டு அடிச்சுவார், உன்னை சாபம் வந்துடும். இதை சொல்றதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆடோ மாடோ குழியில் விழுந்தா தூக்கம் செய்வாங்க, ஏதோ ஒரு அவசரத்தில் அவங்களால போக முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட உள்ளம் இன்றைக்கு அனைவருக்குள்ள தகப்பன் உள்ளதான் ஆண்டை தேடுகின்றார். அவங்களை குற்றப்படுத்தி கிழித்து அவங்களை சபையிட்டு ஓட வைக்க அல்ல. ஹல்லேலூயா. நம் அக்கிரமங்கள் தகுந்த நமக்கு செய்யலை, அதே போல சிந்தை உண்டாக வேண்டும். ஒரு மேல் ஒரு கனம் பண்ணுங்க, ஒரு பாட்டு ஒரு சுமந்து கொள்ளுங்க. உங்களை போல் நேசிங்க. உன்னை போல் நேசினா புதியப்பட்ட பிரமாணம். உங்களுக்கு பலவீனம் வரும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதே போல உங்க பாயிண்ட் இருந்து பாருங்க, வேறுபாடு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தங்களோடு கூட பேசின்றார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்து முடிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையிட்டு அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியன் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகியும் கானானின் ராஜாவாகிய சகல ராஜ்யங்களை அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். கடைசி வரசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் நியாயம் விசாரித்து தம்முடைய ஊழியக்கார் மேல் பரிதாபப்படுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தன் ஜனங்களாகி இஸ்ரவேலருக்கு அவங்க 450 வருஷம் அவங்க அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அதுக்கு தக்கதாக அவங்க பட்ட வேதனைக்கு தக்கதாக, அவங்க பட்ட அந்த கண்ணீருக்கு தக்கதாக அவங்களுடைய நிந்தை அவமானம், அந்த அப்படிப்பட்ட நொறுக்குதல் உடைச்சாங்க, ஜீவனையும் கசப்பாக்குனாங்க.
அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததுக்கு தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்து பாலம் தேன் ஓடின்ற கானானை கொடுத்து அந்த இடத்துல இருந்த யோசுவாவோடு கூட சென்ற மற்றவங்கலாம் சொன்னாங்க, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ராட்சதர்கள், நம்மளால போக முடியாது. ஆனால் காலேப் யோசுவா வேறோட ஆவி பெற்று விசுவாசத்தில் சொன்னாங்க, நம்ம ஜெயிப்போம் இல்லைதான். அதே போல் மற்ற அந்த 20க்கு மேலே உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டு 20 கிலோவில் ஒன்று வரையாத அந்த சின்ன பிள்ளைங்க வாலிபல் ஆகி அவங்க அதை சுதந்திரிச்சாங்க. தன் பிள்ளைகளுக்காக அவர் மிகப்பெரிய ராட்சத ஜாதிகளையும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பலம் பெருத்தவங்க தான், ஜனம் பெருத்தவங்க தான், படப்பெருத்தவங்க தான், அவங்களால மோதி ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இந்த யுத்தத்தை நடத்தி எல்லா ஜாதிகளையும் கானானியன், ஏத்தியன், ஏவியன், எபூசியன், பெருசியன், கிர்காசியர் எல்லாரும் அடித்து துரைச்சி அவங்க தேசத்தை தன் பிள்ளைங்கள் கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இன்று உங்கள் மத்தியில் உலாவுகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களோட அல்ல, கர்த்தருடையது. இன்றுக்கான எகிப்தினை இனி நீங்கள் காணவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இனி ஈராது சொல்லுங்க, இந்த பிரச்சனை இனி என் வாழ்க்கையில் ஈராது. ஹல்லேலூயா. இனி இந்த வியாதி எனக்கு வராது, என் வாழ்க்கையில மரணம் வராது, வியாதி வராது சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கர்த்தர் சுகம் கொடுப்பார். கர்த்தர் பலப்பட்டார். ஹல்லேலூயா. என்னை பலப்பட்ட எனக்கு பலன்னு சொல்லுங்க, வார்த்தை அறிக்கையிடுங்க. எகிப்து கரப்பின கொடிய ரோகங்கள் ஒன்று எங்க பிள்ளைகளுக்கு வராது சொல்லுங்க. ஹல்லேலூயா. எகிப்துடைய வீடுகளில் தலைப்பில சங்காரம், ஆனா இஸ்ரேல் வீடுகளில் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க இயேசு நாமத்தில் மீட்கப்பட்ட நீதிமான் சொல்லுங்க, நீதிமான்கள். அப்படி இருந்தா எந்த மரண வாதை உங்க வீட்டுக்கு வராதா சொல்லுங்க, வராது. வாதை என் கூட அணுகாது, புல்லாப்பு எனக்கு வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நியாயத்தை விசாரிக்க போகின்றார், உங்க மேல இறக்கங்காட்ட போகின்றார். ஆனால் சிநேகித்தவர் உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களை வருகின்ற காரியங்களை செய்யப்படுற, உங்களை அடிமைப்படுத்தினவர்கள், உங்களை பாழாக்குறவங்க, உங்களை நிர்மூலமாக்குறவங்க, இல்லாமல் நினைச்சவங்க உங்களை விட்டு புறப்பட்டு போவாங்க. கர்த்தர்களை சங்கரிப்பார், அழிப்பார், உங்களை ஒன்று உயர்த்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைகளும் அவர் நம் வாழ்க்கையை நிதிசமாக இருக்கும்போது பனி, சூரியனை கண்ட பனி போல அது உருகி பெறும், ஒன்றும் இல்லாமல் பேர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாம போயிடும், அது இராது என் வாழ்க்கையில சொல்லுங்க. என் வாழ்க்கையில தடையே இருக்க அனுமதி இல்லை, விலகிப்போ. என் வாழ்க்கையை தடுக்கக்கூடிய எந்த தடையும் இல்லை. நீங்க வெண்கல கதவு உடையும், உங்களால இருப்பு தாழ்பால் கத்த மூறிப்பார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்காக திறக்கும், அடைக்கப்பட்ட கதவு உங்களுக்காக திறக்கும். நீங்க துதிக்கும் எப்பொழுது துதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும், எந்த பலவீனத்திலும், எந்த சொல்லும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், அவர் என்னுடைய பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடையிலே பெரியவர், பராக்கிரமமுள்ளவர். ஹல்லேலூயா. ஆகாயத்து பட்சிகளை போசிக்கின்றார், கூப்பின காக்காக்கும் கொடுக்காரு. மிருக ஜீவன்கள் இன்றைக்கு எத்தனையோ வாயிலா ஜீவன்கள் இன்றைக்கு பிசாசானவன் அவங்களுக்குள்ள வெறுப்பை விதைச்சு இந்த மிருக ஜீவன் மூலமா தீமைன்னு சொல்லி பரப்பி எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவங்களை கண்டாலே கல்லவன் அடிக்காங்க, வேதனைப்படுத்துறாங்க, அடிக்காங்க, மிதிக்காங்க. அதே போல இந்த வாயிலா மிருக ஜீவன்களையும் இன்றைக்கு பிசாசான வெறுப்பை விதைச்சு அவங்கள பார்த்தாலே கொலை பண்ற மாதிரியான அப்படிப்பட்ட எல்லாரும் நரகத்துக்கு ஆக்கியத்திற்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அதை செய்யறவங்க இன்னைக்கு கத்தை எழுப்பி அவங்களுக்கு தண்ணீர் சாப்பாடு கொடுக்க அவங்களையும் கத்தை போஷிப்பார், ஆசிரிப்பார். ஹல்லேலூயா. அவர்களுக்கும் கத்தை கொடுக்கின்றார். மிருக ஜீவனுக்கு கத்த ஆகாரம் அவர் தான் கொடுக்காரு, அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் படிச்சதுல எல்லாமே நல்லதுதான். அவர் கெட்டதை யாரையும் படைக்கவே இல்லை. உயிரை அடிச்சுக்கொள்ள சிங்கத்தையும் அவர் தான் படைச்சாரு. ஹல்லேலூயா. புலி அவர் தான் படைச்சார். காட்டை எவ்வளோ அடித்து கொலை செய்கிறது. எத்தனையோ துர்மிருகங்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ள வந்து ஊருக்குள்ள வந்து மானை ஆடி ஆட்களையும் அடித்து கொலை செய்கிறது. எல்லாவற்றும் அழிக்கணும் நம்மளுடைய மனால் வாயிலாம் நம்ம கீழே இருக்கிறது, கண்ணு இருக்குது, என்னெல்லாம் செய்யலாம் என்று இப்படி பண்ணுறாங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவளுக்கு கண்டிப்பாக ஆக்கினத்தை போய் கொடுப்பார் அப்படிப்பட்ட நபர்களுக்கு. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்குங்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்க இரக்கத்தை செய்யணும். ஏன்னா என் இயேசு ஏன் அப்பா இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவராக சுட்டித்திருந்தார், நன்மை செய்தார், எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினார், எல்லாருக்கும் நன்மை செஞ்சாரு. தீமை சரி பிசாசு சுபாவம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு கெடுதல் பண்றது பிசாசு சுபாவம். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கு நல்ல ஆவி கிடையாது, பிசாசு ஆவிதான். பிறரை கெடுப்பது, பிறகு தீமை செய்து பிறருடைய வாழ்க்கை கெடுப்பது, பிறகு நன்மை கெடுப்பது, பிறடைய பொருளை அபகரிப்பது எல்லாம் பிசாசு சுபாவம். ஆண்டு பிள்ளைங்க செய்யவே மாட்டாங்க. நீங்க ஆண்டு பிள்ளைங்களாம் செய்யக்கூடாது. உங்க ஆண்டு இரக்கமுள்ளவர் ஆகியால் நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். உங்கள் பிதா யாரு? இரக்கமுள்ளவர்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. என் அப்பா இரக்கமுள்ள, அதனால் நானும் இரக்கமுள்ள. ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பனாக, அதனால் நான் ஐஸ்வர்ய சம்பனர். ஆனால் அவரை எனக்காக தருகிறார், உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஆவில் எளிமையா இருக்கணும். அவங்க பாக்கியங்கள் பரவாயில்ல உங்களுடையது. நீதிமன்ற பசிதாகமாக இருக்க வேணும், தாழ்மை அணிய வேண்டும், ஆண்டு மேல பசியா தாகமாக இருக்கணும், வேதத்தை ஜெபிக்க, ஹல்லேலூயா, துதிக்க, தாகத்தோடு துதிக்கணும். கர்த்தர் நல்லவர் நல்லவர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்காரு. கொரோனால எவ்வளவு மறிச்சாங்க, வெள்ளத்தை மறிச்சாங்க, எத்தனை நெருக்கங்கள், எத்தனையோ பூமிச்சங்கள், எத்தனையோ குழந்தைகள், எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்ட குற்றப்பட்டக்கூடாது. கர்த்தர் நல்லவர் சொல்லிக்கிட்டே இருங்க, வாயில சொல்லிட்டே இருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், நீங்க பெரியவரப்பா, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி அப்பா, எத்தனையோ பேர் சாப்பிட முடியாம ஆண்டவர், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, சாப்பிட வைத்தீங்க நன்றி அப்பா, என் வியாதியை மாற்றிங்க ஆண்டவரே, என் வியாதியை பிறக்க மாற்றிங்க, உடுக்க கொடுத்தீங்க நன்றி ஆண்டவரே, ட்ரெஸ் எடுக்கும்போது துதிங்க, ட்ரெஸ் உடுக்கும்போது தான் துதிங்க. காலையிலேயே வெளியே வாகனத்தை போகும்போது கட்ட இந்த வாகனத்தை கொடுத்தாரே. எத்தனையோ பேர் இன்னைக்கு லோன் எடுத்து கட்ட முடியாம தக்க முடியாம இருக்காங்க. ஆனா அந்த வாகனத்தை வாங்க கட்ட ஒரு பண வசதி கொடுத்தீங்களே, ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேணா கொடுத்தீங்க, நன்றி சொல்லுங்க, நன்றியோடு இருங்க. ஆண்டு செய்யாததுக்காக ஆண்டு முன்னுக்காக செய்த நன்மை நினைச்சு துதிங்க. இந்த நாளில் கத்த உங்களோட கூட பேசியிருந்தார். அல்லேலூயா. எகிப்தியர் போல நம்ம கத்த அடித்து கொலை செய்யவில்லை, அப்படியோட தெய்வம் இருக்கவே இல்லை. அவர் இரக்கம் உள்ளத. நீங்களும் மற்றவங்க அன்பு காட்டுங்க, இரக்கம் செய்யுங்க, மற்ற குற்றத்தை பற்றி நினைக்காதீங்க. ஒரு வேலைக்காரன் விழுந்தா அது எஜமான் தான் பொறுப்பு, நஷ்டமோ லாபமோ அவருக்கு, உங்களுக்கு யார், நீங்க யார் பேச ஜட்ஜ்மெண்ட் பண்ண, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? கத்த கொடுக்கவே இல்லை. அந்த உரிமை எடுக்காதீங்க. நியாயத்தீர்ப்பு கத்தரிய வீட்டை துவங்க காலம் அங்கதான் துவக்காரு. சபையிலிருந்து தான் நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. நீதிமானே அடைச்சிக்கூட அது அரிதனால் பாவின் துரோகம் எங்க நிற்க முடியும்? யோசிச்சுட்டு பாங்க. உங்களை கத்த நியாயம் தீர்த்தார். நீங்க செய்த தவறுக்காக, நீங்க செய்த சிந்தனையில பண்ண பாவம், நீங்க வேலை பண்ண பாவத்துக்கு உங்களை அடிச்சா நீங்க எங்க நிற்பீங்க? இருக்க உங்க சந்ததி அழிஞ்சு போயிடும், யாருமே நிலையில் நிற்க முடியாது. அதை யோசித்து பார்த்து மணந்து திரும்புங்கள். ஹல்லேலூயா. நம்ம துதித்து ஜெபிக்க முடிக்க போறோம். துதியின் அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தர் துதிங்க. கர்த்தர் உங்களுக்காக இரக்கம் காட்ட போகின்றார். உங்களை நியாயப்பார். உங்க நீதியை பட்ட பகலை போல் விளங்க பண்ண போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் நீதி வெளிப்படும். இனி அவருடைய ரட்சிப்பு தாமதிக்காது. தேவன் தேசத்திலேயும் குடும்பங்களையும் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். எதிர்பாருங்கள், காருங்கள், உங்கள் அற்பங்கள் இதோ வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். துதிப்போமா? Hallelujah. Stotram, stotram, stotram. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. ஒருவரை ஆசீர்வதிக்கிறோம்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்க பலத்தினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய காருண்யத்தினால் நிரப்புங்க. சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஸ்தோத்திரம். நல்ல வாகனம் வாங்கணும்னு ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வாகனங்கள் வாங்க வழி திறக்கப்படட்டும். புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. முரட்டாட்டமான சுபாவங்கள் மாறட்டும். குடும்பத்துல கலகம் பண்ற பிள்ளைங்களா ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் கடந்து வரட்டும். ராகா தாரா ஷீகாபா ராபா. குடிகார கணவனுக்கா ஜெபிக்கிற சகோதரிங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க. அந்த குடிகார ஆவிகளை எரிக்கிறோம், அந்த வீடுகளை விட்டு அடிச்சு துரத்துக்கிறோம். ஒரு வீடுகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் கடந்து வரட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். சமாதானத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.